தமிழக தாய்மார்களுக்கு மகிழ்ச்சி தரும் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம். சொன்னதை முறையாக செய்து காட்டிய தமிழக முதல்வர் விஜய். திட்டம் ஒவ்வொன்றிலும் வரலாறு படைக்கும் தாவேக அரசு. என்னன்னு முழுசா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொரு நாளுமே அரசியல் களம் எப்படி இருக்கு, அதாவது இப்போ பல பேர் பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலுடைய சட்டமன்றத்தை லைவ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அரசியலை பற்றி பல பேர் பல விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது தாவேக அவங்க தேர்தல் அறிக்கை விட்டாங்க இல்லையா, அதற்கப்புறம் இப்போ அரசியலில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்க அவங்களோட அறிக்கையிலேருந்து பல விஷயங்களை செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒரு விஷயத்தை இப்போ செயல்படுத்திருக்காங்க. அவங்க ஆரம்பத்திலேருந்தே அவங்க அறிக்கையிலேருந்து எதை ரிலீஸ் பண்ணாலும் அதுலேருந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விமர்சனங்கள் வந்துட்டு தான் இருந்தது. அதையும் தாண்டி இன்னைக்கு அவங்களுடைய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, தாய் மாமன் தங்க மோதிர திட்டம். ஸோ இந்த விஷயத்தை ஏன் இவ்வளோ ஹைலைட்டாக எல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னா, தாவேக அவங்க அவங்களோட தேர்தல் அறிக்கையில் இதை ரிலீஸ் பண்ணும் போதே இதை ஹைலைட்டாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா, விஜய் அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தேர்தல் பிரச்சாரத்தை எல்லா தடவையும் ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க. நான் எல்லாரோடைய தம்பியாக, அண்ணனாக, மகனாக, பிள்ளையாக அவங்க வீட்டில் நான் குடியிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த வகையில் இந்த பாயிண்ட் எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, அவருடைய தங்கைகளுடைய மகன்கள் மகள்களுக்கு தாய் மாமனா அவங்க வீட்டுக்கு சென்றடைவார் விஜய் அவர்கள். எல்லார் வீட்டிலையும் இதுக்கப்புறம் அவர் குடியிருப்பு அப்படிங்கிற மாதிரி அவரோட ரசிகர்கள் அதை எடுத்துக்கிட்டாங்க. அதற்கப்புறம் இப்போ இந்த ஜூன் 22ஆம் தேதி அந்த தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தை லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த திட்டம் யாருக்கெல்லாம் கிடைக்கும், இதுக்காக என்ன தகுதிகள் வேணும் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நான் உங்ககிட்ட சொல்றேன். இத கவர்மெண்ட் இதை எப்படி ஃபாலோ பண்ண போறாங்க, அவங்க இதுல என்னென்ன ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கறத பத்தியும் நான் உங்ககிட்ட சொல்றேன். சோ முதல் விஷயம், இதை வாங்கறதுக்கு என்ன தகுதி வேணும். நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல முழுமையா வசிக்கிறவங்களா இருக்கணும். அதான் முதல் விஷயமா இருக்கு. அதையும் தாண்டி உங்க குழந்தைகள் அரசு மருத்துவமனையில பிறந்திருக்கணும். அது அவங்களுடைய ரெண்டாவது ஸ்ட்ராங்கான பாயிண்ட். அண்ட் மூணாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரெக்னென்ட்டான லேடிஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க இந்த பிக்மி PICME அப்படிங்கிற இந்த ஐடி ப்ரூஃப் கையில் வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஐடி ப்ரூஃப் எப்படி வாங்கணுங்கிறத நான் அப்படியே போக போக சொல்றேன். ஸோ அதற்கு நீங்கள் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு அண்ட் ஓட்டர் ஐடி, இந்த மாதிரி எந்த ஐடி ப்ரூஃப் இதில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் கூட அந்த ஐடியை நீங்கள் வாங்கிக்கலாம். எந்த ஐடி அப்படின்னா பிக்மி, அந்த PICME, இந்த ப்ரெக்னன்சிக்காகவே இந்த ஐடி ப்ரூஃப் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் பல பேர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி குழந்தை பெற்றுட்டேன், 2ஆம் குழந்தைக்கு இந்த ஸ்கீம் வருமா, பல்வேறு தாய்மார்களுடைய கோரிக்கையா இருக்கு. அதுக்குமே அவங்க சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா, இது 2-3 குழந்தைகளுக்கு கூட இந்த ஸ்கீம் ஒர்க் ஆகும். இதனால நீங்க யாரும் பயப்பட வேணாம் அப்படிங்கிற தமிழக அரசு தரப்பில் இருந்தும் அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் பல பேர் கேட்டிருந்தாங்க, ஆண் குழந்தைங்களுக்கு பெண் குழந்தைங்களுக்கு இதுல ஏதாவது வேறுபாடு இருக்கா, இல்ல பெண் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் தருவீங்களா அப்படின்னு. அதுக்குமே எந்த ஒரு தடையும் இல்லாமல், ஆண் குழந்தை பெண் குழந்தையின் வேறுபாடு இல்லாமல் எல்லாத்துக்குமே இந்த ஸ்கீம் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த PICM இந்த ஐடி எப்படி வாங்கணும் அப்படின்னா, நீங்க குழந்தை பெற்ற அப்புறம் அந்த பிரெக்னன்சி டிஸ்சார்ஜ் ஆகும்போது ஒரு ஃபார்ம் கொடுத்து, அதுக்கு அந்த ஃபார்ம் உங்களுக்கு ஒரு ஐடி கொடுப்பாங்களே, எப்பயுமே பிரெக்னன்சி முடிஞ்ச அப்புறம் அந்த ஒரு ஃபார்ம் கொடுத்து உங்களை ஃபில் பண்ண சொல்லி அந்த டிஸ்சார்ஜ் ஆகும்போது ஒரு ப்ரொசீஜர் நடக்கும். ஸோ அந்த ப்ரொசீஜர் நடக்கும் போதே நீங்கள் ஹாஸ்பிட்டலில் கேட்டிங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அந்த ஐடி உங்களுக்கு தருவாங்க. அது இருந்தால் உங்களால் இந்த தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தில் இருக்கிற அந்த தங்கத்தை உங்களால் வாங்க முடியும். அண்ட் அதையும் தாண்டி இதில் கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னா, இது ஒரு 1 கிராம் கோல்டுங்க. இந்த திட்டத்துக்காக தமிழக அரசு கிட்டத்தட்ட 755 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட வருடந்தோறும் 450 கிலோ தங்கம் இதுக்காக பர்ச்சேஸ் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கோல்டெல்லாம் எங்கே வைக்க போகிறாங்க, இது எங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா, தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 94 தலைமை அரசு மருத்துவமனையில் இதுக்காகவே தனியாக ஒரு ரூம் ரெடி பண்ணி அங்கே இந்த கோல்டை வைக்கிறதுக்காக தனி லாக்கர் ஃபெசிலிட்டியுமே அரேஞ்ச் பண்ணுறதை சொல்லியிருக்காங்க. அண்ட் தமிழகம் முழுவதும் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காகவே ஒரு ஆஃபீஸர்ஸ் அண்ட் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதை எல்லார் கையிலும் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தனியாக டீம் இது எல்லாமே செட் பண்ண போகிறதாகவும் தமிழக அரசு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு குழந்தைக்கு 1 கிராம் கோல்டு, அதாவது தமிழக அரசு அனௌன்ஸ் பண்ண பற்றி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த 1 கிராம் கோல்டோடைய மதிப்பு 17,000 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ தங்கம் ரேட்டு பார்த்தீங்கன்னா 13,500 சம்திங் வருது. ஸோ அது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டி ஆகும், இது எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுங்கிறத பற்றி நமக்கு தெரியல. அண்ட் இது எல்லாமே அந்த கோல்டுக்குனே ஒரு அக்மார்க் குவாலிட்டி இருக்கும் தெரியுமா, BIS. ஸோ அந்த BIS அப்படிங்கிற அக்மார்க் குவாலிட்டியில் எல்லா கோல்டு